ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய மெக்னா ஸ்நாக்ஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த தாமரை விதையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மெக்னா ஸ்நாக்ஸ் தாங்க. இது ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஃபேன் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த சூடு பண்ண ஃபேனில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பட்டர் உருகினதுக்கப்புறம் நம்ம 2 கப்பு மெக்னா வச்சுருக்கோம், அதாவது தாமரை விதை வச்சுருக்கோம். இந்த தாமரை விதை பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி வாங்கிட்டு நம்ம இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் டைமில் நம்ம சாப்பிட்லாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க, செம்மையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ 2 கப் தாமரை விதையை இந்த பட்டரோட சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அந்த கலர் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். ரொம்பவும் கலர் மாறாத அளவுக்கு விட்டுடாதீங்க, கருகி போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்து 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன். இந்த சாட் மசாலா சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். இப்போ இந்த மெக்னாவுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அந்த மசாலா நம்ம நல்ல மேலே ஒட்டி வரணும் இல்லையா, அதுக்காக நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய் திரும்பவும் சேர்க்க போகிறோம். இந்த நெய் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு கீழே தங்கியிருக்கிற அந்த மசாலாலாம் அந்த மெக்னா மேலே நல்லா ஒட்டி வருங்க. அதனால் 1/4 டீஸ்பூன் நான் நெய் சேர்க்க போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இல்லைனா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. அந்த ஹீட்லேயே நமக்கு இந்த நெய் நல்லா ஒட்டி வந்துருங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த நெய் சேர்த்துட்டோம். இப்போ கீழே இருந்த மசாலாலாம் நம்ம மெக்னா மேலே ஒட்டிக்கிச்சு பார்த்திங்களா. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்க போகிறோம். சால்ட் சேர்த்துட்டு நம்ம நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே எல்லா இடத்துலையும் உப்பு நல்லா சேர்ந்து நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ தாமரை விதைகளில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சுவையாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக கூட இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்து காலையிலே கூட ஈவினிங் மார்னிங் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னோடய குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இது செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அந்த மெக்னா நம்ம ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ அந்த பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மெக்னா ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.